தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம். அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வானது சூரிய நமஸ்காரம் எனும் அருண பிரஷ்னத்திற்கு ஒரு முன்னுரையாக அமைகிறது. அது குறித்து நாம் சிந்திப்போம். சூரியன் கண்கண்ட தெய்வம். ஸ்ரீ ருத்ராத்தியாயம் சூரிய ரூபியாகிய பகவானை இடையர்களும் பார்க்கின்றனர், தண்ணீர் கொண்டு வரும் பெண்களும் பார்க்கின்றனர், மற்றும் எல்லா பிராணிகளும் பார்க்கின்றன என்று கூறுகிறது. சந்தியாவந்தனத்தில் ஐக்கியானு சந்தானத்தில் அசாவாதித்யோ பிரம்ம, இந்த ஆதித்யன் பிரம்மமே என்று தியானம் செய்கிறோம். உதிக்கும் பொழுதும் அஸ்தமிக்கும் பொழுதும் சூரியனை பிரம்மம் என்று வழிபடுபவன் எல்லா நன்மைகளையும் அடைகிறான். சகலம் பத்ரமஷ்ணுதே என்று தைத்திரிய பிராமணம் கூறுகிறது. சூரியனை உபாசிப்பதற்கு வேத மந்திரங்களில் தலை சிறந்ததாக கையாளப்படுவது தைத்திரிய ஆரண்யக்க முதல் பிரஷ்னமாகும். அதையே நாம் சூரிய நமஸ்கார பிரஷ்னம் என்று கூறுகிறோம். ஸ்ரீவித்யா உபாசகர்கள் இதை அருணோபனிஷதம் என கூறுகின்றனர். சௌந்தர்யலகரி வியாக்கியானத்தில் லக்ஷ்மிதரர் 11வது அணுவாக்கத்தில் உள்ள ச தம் மணீம் அவிந்தத் முதலிய மந்திரங்களுக்கு ஸ்ரீவித்யா பரமாக பொருள் கூறுகிறார். சூரிய நமஸ்கார பிரஷ்னத்தில் 32 அணுவாக்கங்கள் இருக்கின்றன. அவற்றுள் 130 பஞ்சாஷத் அடக்கம். ஒவ்வொரு பஞ்சாஷத்தையும் சூரியனை நோக்கி நின்று கொண்டு ஜபித்து நமஸ்கரிப்பது சம்பிரதாயம். ஒவ்வொரு பஞ்சாஷத்தின் முடிவிலும் நமஸ்கரிக்க சக்தி இல்லாதவர்கள் ஒவ்வொரு அணுவாக்கத்தின் முடிவிலும் ஸ்ரீ சாயா ஸ்வச்சலாம்பா சமேத ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமினே நமக, ஓம் நமோ நாராயணாய என்று கூறி நமஸ்கரிப்பார்கள். இந்த நமஸ்காரத்தால் நோயற்ற வாழ்வும் திடகாத்திரமான உடலும் நீண்ட ஆயுளும் சித்திக்கும். அபமிருத்யு தோஷம் விலகும். இஷ்ட தேவதா பிரசாதம் கைகூடும். இதில் முதல் 6 அணுவாக்கங்கள் சூரியனை காலஸ்வரூபியாக வர்ணிக்கிறது. ஒரு நதி பாய்வது போல பாய்ந்து செல்லும் காலத்தின் கரைகளில் தோன்றும் ரித்துக்களின் அழகை வர்ணித்து ரித்துக்களின் அதி தேவதைகளை புகழ்கின்றன. 7வது அணுவாக்கத்தில் சூரியனுக்கு 8 மூர்த்திகளை கூறி 8வது மூர்த்தியாகிய கஷ்யப்பர் விளங்கும் மகாமேரு என உத்தர துருவத்தை வர்ணிக்கிறது. மகாமேருவை சென்றடைவதற்கு நாங்கள் சக்தியற்றவர்களைப் போல் இருக்கின்றோம். கர்கரின் குமாரரான பிராணத்ராத்தா, மேருமலையை சுற்றி வருகின்ற சூரியனை நான் பார்த்துள்ளேன். மகாமேருவுக்கு நீங்களும் பொங்கல். மகாமேருவை விட்டு விலகாமல், உதிக்காமல், அஸ்தமிக்காமல் ஒன்றாக விளங்கும் அந்த சூரியனை பாருங்கள் என்று சில ரிஷிகள் கூறுவதாக 22வது பஞ்சாஷத்தில் குறிப்பிடுகிறார். 8வது அணுவாக்கத்தில் மரணத்திற்கு காரணம் ஆராயப்படுகிறது. முதல் காரணம் சூரியனுடைய உதய அஸ்தமனங்களால் எல்லோருடைய ஆயுளும் கவரப்படுவது. இதுவே கால மிருத்யு ஆகும். இந்த கால மிருத்யுவை வெல்ல முடியாது. இதற்கு காரணம் நமது பிராரப்த கர்மாவாகும். 2வது, ஆயுள் காலம் முடிவதற்குள் பிராணவாயுவின் சஞ்சாரம் நின்றுவிட்டாலோ தவறினாலோ மரணம் ஏற்படுவது. பிராணாயாமம், ஹட்டயோகம் முதலிய சாதனங்களால் இந்த அகால மிருத்யுவை தடுக்க இயலும். 3வது, உடலில் உள்ள உஷ்ணத்தில் கோளாறு ஏற்பட்டாலோ வயிற்றில் உள்ள ஜாட்டராக்னி மந்தமானாலோ மரணம் ஏற்படும். இதற்கு அக்னி காரணம் எனப்படுகிறது. இதுவும் அகால மிருத்யு. இதற்கு சிகிச்சை செய்ய இயலும். 4வது,
உணவு குறைவாலோ தோஷத்தாலோ ஏற்படும் மரணம். இதற்கு சந்திரன் காரணம். தகுந்த மூலிகைகளால் இதுவும் ஜெயிக்கப்படலாம். அகால மிருத்யுவிலிருந்து விடுபட சூரிய நமஸ்காரமும் மிருத்யுஞ்சய ஹோமம் முதலியனவும் உதவும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஹோம மந்திரங்களாலும் நமஸ்கார மந்திரங்களாலும் வாயுவை குறித்தும் அக்னியை குறித்தும் சந்திரனை குறித்தும் பிரார்த்தனைகள் காணப்படுகின்றன. வாயுவும் அக்னியும் சந்திரனும் சூரியனில் அடக்கம். சூரியனே நாம் செய்யும் வினைகளுக்கு சாட்சியாக இருக்கிறான். அதற்கு தகுந்த பலனையும் கொடுக்கிறான். பாவிகளை நரகத்தில் வீழ்த்தி புனிதமாக்குபவர். விவஸ்வான் என்று கூறப்படும் சூரியனுடைய புத்திரர்களான வைவஸ்வத மனுவும் வைவஸ்வத யமதர்மராஜனும் முறையே இவ்வுலகையும் அவ்வுலகையும் ஆள்பவர்கள். 9வது அணுவாக்கம். சூரியனை உபாசிப்பவர்களுக்கு அபமிருத்யு பயமில்லை. அவர்கள் ஒளிமிக்கவர்களாகவும் விஷத்தையும் ஜீரணம் செய்யக்கூடியவர்களாகவும் ஆவார்கள் என்று கூறுகிறது. அவர்களுக்கு மகாசக்தியின் அருள் சித்திக்கிறது என்றும் கூறுகிறது. இந்த உபாசனா மார்க்கத்திற்கு ரக்ஷகர் ஜமதக்னி மகரிஷி ஆவார். 4 அதிகரிக்கும் எழுத்துக்களை கொண்ட காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிருகதி முதலிய சந்தங்களில் உள்ள மந்திரங்களை அவர் உலகில் பரப்பினார். காயத்ரி 24 எழுத்துக்களையும், உஷ்ணிக் 28 எழுத்துக்களையும், அனுஷ்டுப் 32 எழுத்துக்களையும், பிருகதி 36 எழுத்துக்களையும் கொண்டதாக உள்ளது. அதையே ஜமதக்னி மகரிஷி இவ்வுலகில் பரப்பினார். அடுத்த அணுவாக்கம். இரவும் பகலும் வானுலகும் பூவுலகும் குளிரும் வெப்பமும் எல்லாம் சிவசக்தி ஸ்வரூபமாக தியானிக்கப்பட வேண்டும் என்று உபதேசிக்கிறது. 11வது அணுவாக்கத்தில் காயத்ரி உபாசனையும் ஸ்ரீவித்யையும் ஆத்ம ஞானத்திற்கு அடிப்படையாக குறிப்பிடப்படுகின்றன. அடுத்து வரும் அணுவாக்கங்களில் ருத்ர கணங்களை பற்றியும் பூமி தேவியை பற்றியும் ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் பற்றியும் நரக பயம் நீக்குவது எங்கனம் என்பது பற்றியும் ஆராயப்படுகிறது. 22வது அணுவாக்கத்தில் மந்திர புஷ்பத்தில் உபயோகிக்கப்படும் யோப்பாம் புஷ்பம் வேத என்ற மந்திரத் தொடர் உள்ளது. 23 முதல் 26 வரை ஆருண கேத்துகம் என்ற யாகம் குறிப்பிடப்படுகிறது. பின்வரும் அணுவாக்கங்களில் மோட்ச சாதனம், வைஷ்ரவண யஜ்ஞம் முதலிய விஷயங்கள் கூறப்படுகின்றன. கடைசியில் உள்ள 32வது அணுவாக்கம் சம்பத்சர விரதம் என்பதை கூறி, இப்படி தவத்தை செய்பவன் புண்ணியம் மிக்கவனாக ஆவான். தபஸ்வி புண்ணியோ பவதி, தபஸ்வி புண்ணியோ பவதி என்று பூர்த்தி செய்கிறது. நாளை முதல் சூரிய நமஸ்காரத்தில் ஒவ்வொரு அணுவாக்கத்தையும் அதன் பொருளையும் அதைத் தொடர்ந்து வேத பாராயணத்தையும் கேட்டு ரசிப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் அறிமுக உரையை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதவனுடன் நாளைய பயணத்தை நாம் தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.